இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சீனியர் சிட்டிசன்ஸ்களுக்காக 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கிறாங்க இல்லையா, அது எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் எந்தெந்த ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எங்கெங்கே அவைலபிளாக இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நீங்களும் உங்கள் லொக்கேஷனில் இருக்கிறவங்க எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலான்றது தான் பார்க்குறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் ஆயுஷ்மான் ஆப் அதை நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம அக்செப்ட் கொடுத்துக்கிறணும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம். தமிழ், தெலுங்கு, நேபாளி நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது. மலையாளம், மராத்தி, பெங்காலி, ஹிந்தி நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது. இதை நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜஸ் வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கேன். தமிழில் ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ நான் காமனாக இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு போகிறேன். இப்போ ஃபைண்ட் ஹாஸ்பிட்டல்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறணும். அதில் செலக்ட் யுவர் ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் கேரளா செலக்ட் பண்ணுறேன். கேரளா செலக்ட் பண்ணிவிட்டு திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டு கொடுக்குறேன் நான். அப்போ அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் லிஸ்ட் அவுட் ஆயிரும். அட்ரஸ், கான்டாக்டோடைய லிஸ்ட் அவுட் ஆயிரும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறலாம். எந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு அவைலபிலிட்டி இந்த ஸ்கீமுக்கு இருக்கோ நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு பேஜஸ்மே காமிப்பாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த 10 ஹாஸ்பிட்டல் தானான்னு மட்டும் நினைக்காதீங்க. அங்கே ஆப்ஷன்ஸ் மேலே பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. பேஜ் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் கர்நாடகா செலக்ட் பண்ணியிருக்கேன். கர்நாடகாவில் பெங்களூர் அர்பன்றதை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஃபைண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுத்திங்கன்னா அங்கே பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷோ ஆகும். மாநிலத்தோடைய தலைநகருக்கு மட்டும் இல்லைங்க, மற்ற மாவட்டங்களுக்குமே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு மதுரை, கோயம்புத்தூர் செக் பண்ணியிருக்கேன். அதுவுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மதுரை டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்கேன். மதுரை டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்ட்டு ஷோ ஆகும். அதுவுமே ஒரு பேஜோட முடியல, ஒரு 4-5 பேஜ் 6 பேஜ் காமிச்சிச்சு. நான் உங்களுக்கு இதில் ஒன்று தான் காமிச்சிருக்கேன். கோயம்புத்தூர்லேயுமே அதே மாதிரி தான் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலிமா உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க. ஆமாங்க, இதுக்காகவே ஸ்பெஷலான ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் வச்சுருக்காங்க. 24/7 அந்த டோல் ஃப்ரீ நம்பர் ஒர்க் ஆகும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் இந்த ஸ்கீமோட எது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க உங்களுக்கு டீட்டெயில் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ் ரிசப்ஷன் கிட்ட ஆயுஷ்மான் பாரத் லோகோ வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஆயுஷ்மான் மித்ரா அப்படின்ற ஹெல்ப் டெஸ்க் ஒவ்வொரு இந்த ஸ்கீம் அவைலபிள் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கும்.